இலங்கையில் இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கும் அதே நேரம் பொருளாதார ரீதியாக பின்னடைவில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் மிகவும் பிரயோசனமுடைய ஒரு செய்திலைமையாக இருக்கும். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கான மிக முக்கியமான வேண்டுகோள், உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கு முக்கியமான 8 அத்தியாவசிய பொருட்களினுடைய விலைகள் குறைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே மக்களுக்கு நிச்சயமாக இது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியாக இருக்கும். ரைட், வணக்கம் உறவுகளே. பன்னி நண்பன் யூடியூப் தளமூடாக மற்றும் ஒரு காணொலியில் வந்து சந்திப்பதில் மகிழ்ச்சி. அதன்படி இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக முக்கியமான ஒரு செய்திலைமை. இந்த செய்திலைமையானது இலங்கையில் இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கும் அதே நேரம் பொருளாதார ரீதியாக பின்னடைவில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் மிகவும் பிரயோசனமுடைய ஒரு செய்திலைமையாக இருக்கும். எனவே இதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் பகிருங்கள். ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கும் நன்மையடை செய்வதாக இருக்கும். அதன்படி இன்றைய தினம் நடைமுறைக்கு வரும் வகையில் மிக முக்கியமான 8 அத்தியாவசிய பொருட்களினுடைய விலைகள் குறைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த விலை குறைப்புகளை பார்த்தீர்கள்னு சொல்லி சொன்னால் எல்லா வர்த்தக நிலையங்களிலும் இந்த விலை குறைப்பு மேற்கொள்ளப்படவில்லை. லங்கா சதோச நிறுவனம், இலங்கையில் இருக்கக்கூடிய லங்கா சதோச நிறுவனங்களில் மாத்திரம்தான் இந்த அத்தியாவசிய பொருட்களினுடைய விலைகள் குறைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே மக்களுக்கு நிச்சயமாக இது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியாக இருக்கும். அதன்படி சீனி, சிவப்பு பருப்பு, கோதுமை மா, டின்மீன், உருளைக்கிழங்கு, வெள்ளை கௌப்பி, பெரிய வெங்காயம், வெள்ளை பூண்டு ஆகிய பொருட்களின் விலைகள் தான் குறைக்கப்பட்டிருக்கின்றன. அதன்படி 1 கிலோகிராம் சீனியினுடைய விலை 8 ரூபாவாக குறைக்கப்பட்டு அதனுடைய புதிய விலை 277 ரூபாவாக பதிவாகி இருக்கின்றது. அதே போல் 1 கிலோகிராம் சிவப்பு பருப்பு 4 ரூபாவால் குறைக்கப்பட்டு அதனுடைய புதிய விலை 279 ரூபாவாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இதே போல் 1 கிலோகிராம் கோதுமை மாவின் விலை 2 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 162 ரூபாவாகவும் பதிவாகி இருக்கின்றது. டின்மீன் ஒன்றின் விலை 10 ரூபாவால் குறைக்கப்பட்டு அதனுடைய புதிய விலை 490 ரூபாவாகவும் பதிவாகி இருக்கின்றது. இதே போல் 1 கிலோகிராம் உருளைக்கிழங்கினுடைய விலை 13 ரூபாவால் குறைக்கப்பட்டு அதனுடைய புதிய விலை 185 ரூபாவாக பதிவாகி இருக்கின்றது. 1 கிலோகிராம் வெள்ளை கௌப்பியின் விலை 45 ரூபாவால் குறைக்கப்பட்டு அதனுடைய புதிய விலை 750 ரூபாவாகவும் பதிவாகி இருக்கின்றது. இதே போல் 1 கிலோகிராம் பெரிய வெங்காயத்தின் விலை 25 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 160 ரூபாவாகவும் பதிவாகி இருக்கின்றது. இறுதியாக 1 கிலோகிராம் வெள்ளை பூண்டின் விலை 20 ரூபாவால் குறைக்கப்பட்டு அதனுடைய புதிய விலை 575 ரூபாவாகவும் பதிவாகி இருக்கின்றது. எனவே நான் ஏற்கனவே கூறியதைப் போல ஏழை மக்களுக்கும் அதே நேரம் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய நிலைமையில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இது பிரயோசனமான தகவலாக இருக்கும். அதே நேரம் மீண்டும் நான் வலியுறுத்துகின்ற விடயம், இந்த விலை குறைப்புகளானது வெறுமனே லங்கா சதோச நிறுவனங்களில் மாத்திரம்தான் விலை குறைப்புகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. ஏனைய வர்த்தக நிலையங்களில் வளமையான விலைகள் தான் காணப்படும். எனவே மக்கள் இது தொடர்பில் தெளிவாக இருங்கள். பிறகு நான் இவ்வாறாக இந்த விலை குறைப்பு தொடர்பில் செய்தி நிலைமையை கூறியிருக்கின்ற அடிப்படையில் நீங்கள் வர்த்தக நிலையங்களில் போய் கொள்வனம் செய்கின்ற பட்சத்தில் இந்த விலை குறைப்புகளை நீங்கள் அங்கே எதிர்கொள்வது சாத்தியமற்றதாக இருக்கும். எனவே உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய லங்கா சதோச கிளை நிறுவனங்களுக்கு, நீங்கள் எந்த கிளை நிறுவனங்களுக்கு சென்றாலும் இந்த விலை குறைப்பின் அடிப்படையில் நீங்கள் இந்த பொருட்களினுடைய விலைகளுக்கு ஏற்ற வகையில் இந்த பொருட்களை கொள்வனவு செய்து கொள்ளலாம். அதே நேரம் இவை அத்தியாவசிய பொருட்கள் என்ற வகைப்படுத்தலின் கீழ் தான் இவற்றினுடைய விலைகள் இந்த ஏழை மக்களுக்காகவும் அதே நேரம் இலங்கை மக்களுக்காகவும் குறைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த செய்திலைமை இப்படி இருக்கையில் விலை அதிகரிப்பு தொடர்பிலும் மிக முக்கியமான ஒரு செய்தி வழியாக இருக்கின்றது. குறிப்பாக எதிர்வருகின்ற ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் இறக்குமதி செய்யப்படுகின்ற 400 கிராம் பால்மாவினுடைய விலையும் அதிகரிக்க இருப்பதாக மிக முக்கியமான ஒரு செய்தி வழியாக இருக்கின்றது. இந்த விலை அதிகரிப்பானது 4.7% அதிகரிக்கப்படும் என்பதாகவும் இதன் பிரகாரம் 400 கிராம் பால்மா பேக்கெட் ஒன்றின் புதிய விலை 50 ரூபாவால் அதிகரிக்கப்படும் என்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. எனவே மக்கள் இந்த செய்தி நிலைமை தொடர்பிலும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. எனவே எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதிக்கு பின்பதாக இந்த பால்மா பேக்கெட்டுகளுடைய விலைகளும் அதிகரிக்க இருக்கின்றமை மிக முக்கிய செய்தி நிலைமையாக இருக்கின்றது. எனவே இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கான மிக முக்கியமான வேண்டுகோள், உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள். காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால், இந்த விலை குறைப்பு தொடர்பில் எல்லா மக்களுக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. எனவே இன்றைய தினம்தான் இந்த விலை குறைப்பு தொடர்பிலான விடயங்களும் வெளியாக இருக்கின்ற நிலைமையில் நிச்சயம் நீங்கள் இதை பகிர்கின்ற பட்சத்தில் ஏதோ ஒரு வகையில் அந்த குடும்பங்களுக்கும் நன்மை பயப்பதாக இருக்கும். இதே போல தொடர்ச்சியாக காணொலிகளை பார்க்க விரும்பினால் மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவுகளையும் தாருங்கள். நன்றி, வணக்கம் உறவுகளே.